அனைவருக்கும் வணக்கம். குன்றத்தூர் அபிராமி, அவருடைய கள்ளக்காதலன் சுந்தரம், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அபிராமி பெற்றெடுத்த அந்த பெண்ணுடைய 2 குழந்தைகளை கொலை செய்த வழக்கம். அந்த வழக்கினுடைய தீர்ப்பை பற்றி இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் வீடியோவில் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை தாண்டி சில விடயங்களை நம்ம இந்த கேஸில் பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் இருக்கக்கூடிய தீர்ப்பை பற்றி நாம ஏன் இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், தற்போது நிலையில் இன்னைக்கு தேதிக்கு யாராச்சும் இப்படி ஒரு சூழ்நிலையில், இப்படி ஒரு கள்ளக்காதல் விவகாரங்களில், அல்லது இப்படி ஒரு இனம் புரியாத ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை பதிவாக இந்த ஜட்ஜ்மெண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் இது போன்ற குற்றங்கள், கள்ளக்காதல் விவகாரங்கள்லேயோ இன்னும் பிற விவகாரங்கள்லேயோ கண்மூடித்தனமான முடிவுகள் எடுத்து அந்த முடிவிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், ஒரு குற்றம் செய்துட்டு அந்த குற்றத்திலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மனக்கணக்குகளை போடுகின்ற நபர்களுக்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய எச்சரிக்கையான தீர்ப்பு. முதல்ல இந்த தீர்ப்பு என்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த அபிராமியும் சுந்தரும் பேசுகிற அந்த காணொலிகள் பார்த்தோம்னா, நீங்கள் யூடியூப்பில் கூட இன்னும் கூட இருக்குது, அதை பார்த்து கேட்டிங்கன்னா அப்படியே பதபத்திச்சு போயிடுவீங்க, ஜீவ இறக்கமே வராது. இவளெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எல்லாருமே பேச ஆரம்பிப்பீங்க. ஏன் நானும் கூட நினைச்சேன். ஆனால் இந்த வழக்குகளில் ஒரு பெத்த தாயே எப்படி குழந்தைய கொள்றா அப்படின்ற அந்த சீக்வன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால், ஒரு என்ன மாதிரியான ஒரு மன உளவியல் இருக்குது அப்படின்னு சொன்னால், இவர்கள் தேவைக்காக, அந்த தேவை எதனாலும் இருக்கலாம், உசுப்பேத்தி விட்டா போகிறோம், கூட ஒருத்தர் தட்டி தடவி கொடுத்தா போகிறோம், ஒரு போலியான ஒரு தைரியத்தை கொடுத்துட்டாவே அந்த நபர் யாரை எதிர்க்கிறோம், யாரை நம்ம கொலை செய்கிறோம் அப்படின்ற அறிவெல்லாம் கூட இருக்காது. சொல்லப்போனால் யார் இவர்களுக்கு முக்கியமானவர்களோ, யார் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்து ஒரு உயர்வான இடத்துக்கு அமைச்சாங்களோ அவங்களையே கேவலமாக நடத்துகிற கேவலம்பத்த நாய். இந்த நாய் உசுப்பேத்தி விட்டா, கொஞ்சம் தடவி கூத்து பேசிட்டாவே அந்த சுகம் கண்ட அந்த நாய் என்ன பண்ணுன்னா, அவனுடைய கணவனையே கொலை செய்யறதுக்கு போயிடும், அவனுடைய குழந்தையே கொலை செய்யறதுக்கு ஐடியா கொடுக்கும் அந்த நாய். இந்த ஆம்பளை நாய் தன்னை பெரிய ஒரு புலித்தியாக காட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா, அந்த குழந்தைய கொலை செய்யறதுக்கு, கணவனை கொலை செய்யறதுக்கு ஐடியா போட்டு தரும். இதுதான் இதனுடைய சமாச்சாரம். சமீபத்தில் கூட இதே மாதிரி ஒரு விவகாரத்தில் அந்த கேஸை நம்ம அப்புறம் பேசுவோம். நம்ம மனைவியே ஒரு ஸ்கெட்சு போட்டு கொடுத்து கள்ளக்காதலனை வச்சு கணவனை நடு ரோட்டில் கொலை செஞ்சுருக்கிறார். இப்போது சமீபத்தில் வந்த ஒரு செய்தி. வழக்கு பதியப்பட்டு 8 ஆண்டுகள் முடிந்த நிலையில் காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்றது. ஆனால் மகிழா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி காலியிடம் என்பதனால காஞ்சிபுரத்தினுடைய அமர்வுள்ள மாவட்ட நீதிபதி அவர்கள் சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக சிறை, அதாவது சாகும் வரையில் வாழ்நாள் ஃபுல்லாக சிறை. யாருக்குன்னா A1 அக்யூஸ் அபிராமி அவங்களுக்கும், A2 அக்யூஸ்ட் சுந்தரம் அவனுக்கும் 2 பேருக்கும் வாழ்நாள் சிறை. அது மட்டும் இல்லை, 10,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கார். இந்த 10,000 ரூபாய் அபராதத்தை கட்ட தவறினால் 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் 2 விடயங்கள் இருக்குது. ஒன்று, நீதிபதியினுடைய பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய விடயங்கள் இருக்குது, பொதுமக்களிலிருந்து நாம் பார்க்க வேண்டிய விடயம்னு ஒன்று இருக்குது, குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, இந்த குற்றவாளிகள் சைடிலிருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது, பொதுமக்களாக இருந்து நம்ம பார்க்க வேண்டிய விடயம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அந்த குன்றத்தூர் அபிராமியினுடைய அந்த கைகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெயில் பாலிஷ். இந்த பாலிஷ் எப்படின்னு வந்தது? ஒருவேளை வண்டியில் வரும்பொழுது, அக்யூஸை கூட்டின்னு வரும்பொழுது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் கூட்டு வருவாங்க, சிறைத்துறையிலிருந்து
சிறை காவலர்கள்கிட்ட இருந்து இவர்களை வந்து இங்கே ஆஜர்படுத்துறதுக்கு ஆம்டு போலீஸ் போயிட்டு கைதிகளை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க. இப்படி கொண்டு வருகின்ற அந்த புரோட்டோக்காலில் ஒரு சில புரோட்டோகால்ஸ் இருக்குது. கைதிக்கு வந்து கயிறு, துப்பட்டா போன்ற விடயங்கள் தரக்கூடாது, பாய்சனுக்கான விஷயங்கள்லாம் தரக்கூடாது. ஏன் வந்து இடையில் நிறுத்தி உணவு அருந்துவதற்கு கூட தடை இருக்குது. ஏன்னா வந்து எந்த சூழ்நிலையிலையும் எதிரிகளாலேயோ அல்லது அந்த நபரே கூட, அதாவது நம்ம இப்படி குற்றம் செஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு உணர்ச்சியின் காரணமாக தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எல்லா விதத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அந்த புரோட்டோகால் வந்து இருக்கும். ஆனால் அதை தாண்டி அந்த அபிராமியுடைய கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விரலில், கட்டை விரலில் நெயில் பாலிஷ் இருக்குது. இது அவங்க அந்த அந்த பேட்ரோல் போலீஸினுடைய அந்த வாகனத்தில் வரும்பொழுது ஏதேனும் காவலர், பெண் காவலர்கள்கிட்ட இருந்து நெயில் பாலிஷ் வாங்கி அவங்க பூசினாங்களா, இல்லை சிறைத்துறையிலேயே சிறைக்குள்ளே இது அவைலபிலிட்டியாக இருந்துச்சா, இது ஒரு கேள்வி வருது. அடுத்தது அவங்க வந்து துப்பட்டா போட்டு வந்திருந்தாங்க. அது நீதிபதி அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அது லேடி இன்ஸ்பெக்டர்கிட்ட. அவங்க சூசைட் எதனா அட்டன் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, யார் அனுமதிச்சது துப்பக்காட்டா போட்டு மூஞ்செல்லாம் கழுத்தெல்லாம் போட்டு மூடிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை தாண்டி அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் என்ன, அப்படி கொண்ட பின்னல் என்ன, அதில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்பு, அதை டிக்டாப் கிளிப்பு, அதுக்கு பின்னாடி கூர்மையாக இருக்கும். இதெல்லாம் அனுமதிச்சது யார்? இது மாதிரி கேள்விகள்லாம் வந்து பொதுமக்கள் சைட்லேருந்து பார்வையில் நம்ம இதை பார்க்குறோம். சிறைக்குள்ளே அவங்க ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழறாங்களா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல எழுது. சரி, இந்த வழக்கு விடயத்தில் பொதுமக்கள் இருந்து பார்க்குறதுக்கு நிறைய விடயங்கள் இருந்தாலும் இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஒன்று, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மனிதனை தவறாக கணக்கு பண்ணிடுறது, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க செய்வது. அதை இந்த குற்றவாளிகள் மனநிலையில் இருக்கிற இந்த கேடிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தன் பக்கம் வந்து ஒரு 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 சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவங்க அடுத்தடுத்த ஃப்ராடு வேலை செய்கிறதுக்கு அவர்களால் பாதிக்கப்பட்டவங்க மேலேயே அவங்க வந்து சாயம் பூச நினைப்பாங்க. இந்த குன்றத்தூர் அபிராமியும் அந்த மாதிரி ஒரு கேஸ்டில் தான் அந்த அம்மா வராங்க. ஆனால் மாண்புமிகு நீதிமன்றம் அவர்களுக்கு தூக்கு தண்டனையை காட்டிலும் மிகச்சிறந்த தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் பச்சிளம் குழந்தைகளை கள்ளக்காதலுக்காக. ஒரு சில குழந்தைகளுக்கு நியாயங்கள் கிடைச்சிருச்சு, ஒரு சில குழந்தைகளுக்கு நீதிக்கான குரல் கூட கிடைக்கல. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு செயலுக்கு ஒரு சிறப்பான தண்டனை. நீதிபதி ஐயா பக்கம் இருந்து சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி குன்றத்தூர் அபிராமி சுந்தரம் வந்து தங்களுக்கு தண்டனை குறைச்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அந்த கோரிக்கையை வந்து மாண்புமிகு நீதிமன்றம் மறுத்து விட்டுச்சு. ஏன்னா நீங்கள் செய்த காரியம் மிகப்பெரிய பதபதிப்பான காரியம். குழந்தைய வந்து உங்கள் கள்ளக்காதலுக்காக கொலை செஞ்சிருக்கிறீங்க. அந்த குழந்தை கருவில் உருவானதுலேருந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கனவுகளோடு உருவாகி வந்திருக்கும். அந்த குழந்தைய கள்ளக்காதலுக்காக கொலை செய்கிறானா, நீ எப்படியாப்பட்ட கேவலமான நாய். அப்படி ஒரு விடயத்தை உள்ளடக்கிய கருத்தை நீதிபதி அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. காந்திய தேசம், இந்த காந்திய நாட்டில் தூக்கு தண்டனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அதனால் உங்களுக்கு அதை விட சிறப்பான தண்டனையை நான் தரேன். நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக சிறையில் நீங்கள் செய்த குற்றத்தை நினைத்து நினைத்து வாழ்ந்து சாகுங்கள் என்று தண்டனை அமையும் விதமாக இந்த தண்டனை அமைஞ்சிருக்கு. சிறப்புக்குரிய தண்டனை. இனிமே வரும் காலங்களில் இந்த கள்ளக்காதல் விவகாரங்களில் ஒரு பொம்பளை உசுப்பேத்தி விட்றான்றதுக்காக, தடவி கொடுத்துட்டான்றதுக்காக என்னன்னே தெரியாமல் அவங்க கணவனை வந்து எதிர்த்துக்கிட்டு அவனை கொலை பண்ண போகிறது, சீன் போடுறது, இன்னொரு பக்கம் கள்ளக்காதல் சொல்லி கொடுத்துட்டான் ஏற்றி விட்டுட்டான்றதுக்காக பெற்ற குழந்தையிலேயே கொலை பண்ணுவது, கணவனை கொலை செய்வது, இதெல்லாம் செய்யாமல் இந்த கேவலம் பற்ற வாழ்க்கைகளில் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்கள்கிட்டேருந்து விலகி போயிடுங்க. நல்லவர்கள் எப்பவுமே விலகி போயிடுவாங்க. அப்படி விலகி போகின்ற நபர்கள் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கின்னு பிரிஞ்சு போயிட்டாக்கா அது ரொம்ப நல்லது. டிவோர்ஸ் போனதுக்கு அப்புறமும்
அதுக்கு மேலேயாச்சும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் இந்த கேஸ் இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான கேவலமான நபர்களுக்கு ஒரு முன் உதாரணம். இனி இது போல குற்றங்கள் செய்வதற்கு இது போன்ற நபர்கள் ஒரு நிமிஷம் இந்த கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக மரண தண்டனையை விட மேலான தண்டனை நம்மளுக்கு இருக்குதுன்றதை நினைச்சு குற்றம் செய்யறதுக்கு பயப்படணும். சிறப்பான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கருத்தை, மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு கிரைம் ஸ்டோரியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.